அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை. தேசிய தலைவர் திரு நிதின் நபினையும் அவர் சந்தித்திருக்கிறார். திரு நைனா நாகேந்திரனை டெல்லிக்கு வருமாறு பாஜகவுடைய தேசிய தலைமை அழைத்திருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அண்ணாமலை என்ன திட்டத்தில் இருக்கிறது பாஜக என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு டி ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், பாஜகவுடன் சண்டையா சமரசமா? திரு அண்ணாமலையோட நிலைப்பாடு என்ன? சமரசமாக சண்டை போடாமல் பிரிந்து கொள்ள வேண்டும் என்பது நிலைப்பாடாக தெரிகிறது. இதுல அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்க, ஒரு வியூக நிபுணர். பிரிஞ்சு போனாலே சண்டை இல்லையா? அது இல்ல, அது சண்டை இல்லாம சமரசமாகவும் பிரியலாம். இப்ப அதிமுகல இருந்து கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. அடிப்படையில் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸ் தான், இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸை பெரிதளவு விரும்புவதில்லை. ஏன்னா எனக்கே அவங்களோட நேரடியான பல அனுபவம். ஒரு காலகட்டத்தில் ஒரே நாடு அவங்களுக்காக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அத்வானி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் அந்த கேம்பெயினோட எல்ல கணேசன் மாநில தலைவர். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, மோடி மட்டும் விதி விலக்காதுல்ல, திரு மோடி மட்டும் விதி விலக்க 2014 மோடி ரெஜிம் வந்து எனக்கு பாரதிய ஜனதாவோட பெரிய தொடர்புகள் கிடையாது. அண்ணாமலை வந்து பிலீவர் தானே, அதாவது ஒரு நம்பிக்கையாளர். விஜய்க்கு ஒரு 2 வருஷத்துக்கு முந்தைய அரசியலுக்கு வந்தவர் தானே அவரு. அப்போ 2 வருஷம் கழிச்சு விஜய் அரசியலுக்கு வரும்போது 30 வருஷம் சினிமாவோட வந்தார் அவரு. இவருக்கு சினிமா அட்வான்டேஜ் கிடையாது. அப்போ வெறும் பிலீவர் தான், அதாவது நம்மால் வெற்றி தர முடியும்னு பிலீவ் பண்ணாரு. பிஜேபிட்ட அந்த ப்ரொபோசலை வச்சாரு. ஒரு தேசிய கட்சி வந்து கூட்டணியில் 2-3 சீட்டுக்காக கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது, நம்ம தனியாக நின்றே வந்து கட்சியை வளர்க்கணும். அது தவறான நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வியூகவியலாளர் வந்து வெறும் நம்பிக்கை அடிப்படையில் அரசியல் பண்ண மாட்டாங்க. அப்போ 2 தரப்புக்கு இடையில ஒரு மோதல் இருந்தது. 2024 அவருக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டது, வெற்றி கிடைக்கல. ஆனால் குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வாங்கியிருந்தாங்க, மறுப்பதற்கில்லை. இப்போ 2026 வரும்போது கணக்கு மாறிடுச்சு. அமித்ஷா கணக்கு கரம் ஓங்கி விட்டது, இவருக்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு டிராவல் பண்றதுக்கெல்லாம் அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. என்றாலும் அண்ணாமலை வந்து ஓட்டு சதவீதத்தை உயர்த்த முடியலையே. வெற்றி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் அவரோட ஓட்டு வங்கின்னு ஒரு 10% அவர் கிளைம் பண்றாருல, அந்த ஓட்டு சதவீதம் வரல. அப்போ பிஜேபி 10% கிளைம் பண்றாரு. முதல்ல கிளைம் பண்ணாரு இல்லைங்களா, 11% வரைக்கும் ஓட்டு இருக்கு. அமித்ஷாவே ஒரு கட்டத்துல 18% வந்திருக்கு. அதிமுகவுக்கு 25% ஒரு கால்குலேஷன் சொன்னார் இல்லையா. பாஜகவுக்காக 11, என்டிஏவாக 18, அதுல திரு அண்ணாமலைக்காக 10 அப்படி எடுத்துக்கணுமா? அப்படிதான் எடுத்துக்கிடணும். ஏன்னா பிஜேபி அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா தானே இருந்தாங்க. அண்ணாமலையோட பாத யாத்திரை, உதாரணமாக எங்க பகுதியில பேராவூர்னு ஒரு குறு நகரங்க, அங்க அண்ணாமலை வரும்போதே ஒரு 10,000 பேர்கிட்ட இருந்தாங்க. அதான் அண்ணாமலையோட பீக் டேஸ்ல. அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. அப்ப அவர் ஒரு 10% எனக்கு ஓட்டு வங்கி இருக்குன்னு அவர் நம்பினாரு. ஆனா அது வந்து சீட்டு பெற்று தராதுன்னு வியூகவியலாளர் வந்து மாற்று கருத்து சொன்னாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கும் ஒரு பிலீவருக்கும் இடையில நடக்கிற ஒரு அரசியல் யுத்தம். இதுல பிலீவர் எப்போதுமே வந்து அவர் தனியா தான் போவாரு. அதான் நான் ஆரம்பத்துல சொன்னது, அதாவது சண்டை போடாமல் சமரசமாக பிரிந்து கொள்ளுதல். ஏதாவது பெருசா ஏதாவது எதிர்பார்க்கிறாரா திரு அண்ணாமலை? போன வருஷம் அக்டோபர் 31 திரு செங்கோட்டையனை விமானத்தில் சந்தித்த பிறகு கோவையில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் திரு அண்ணாமலை. அப்போ அவர் சொன்னது, மோடி அமித்ஷாவை பார்த்து தூய அரசியல் பண்ணணும்னு நான் வந்தேன், வேலையை விட்டுட்டு வந்தேன், தொண்டனாலாம் கட்சியில் இருக்க முடியாது, கை காசை போட்டு நாங்கள் அரசியல் பண்ணுறோம் அப்படிலாம் அவர் பேசுகிறார். ஒன்று இருப்போம், பிடிச்சா இருப்போம், பிடிக்கலைன்னா நாங்கள் வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் சராசரி தொண்டனாக மட்டும் இருக்கிறோம் அப்படின்றது சாத்தியம் இல்லை. சமூக மாற்றத்திற்கு ஒரு இயக்கமாக கூட நாங்கள் மாற்றி வேலை செய்வோம் அப்படிலாம் அவர் சொல்கிறார். பாஜக கிட்டேருந்து ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கிறாரா? பாஜகவுடைய மாநில தலைவராக மீண்டும் பதவி, மத்திய அமைச்சராக பதவி,
இல்ல ரெண்டும் சாத்தியம் இல்லைன்னா புதிய கட்சி அப்படி ஏதாவது எதிர்பார்க்கிறாரா பாஜக கிட்ட இருந்து? புதிய கட்சிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேங்க. என்ன காரணம்னா பிஜேபியில ப்ரெஷரைஸ் பண்ணி போஸ்டிங் எல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது ஆல் இண்டியா பார்ட்டி தேசிய அளவில் அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. அதுபோக அமித்ஷா மோடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஈகோ இருக்கத்தான் செய்யும். அதனால அண்ணாமலையோட ப்ரெஷருக்கு அவங்க பணிஞ்சா இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் இதே மாதிரியான லீடர்ஸ் இருப்பாங்க, அண்ணாமலை மாதிரியான லீடர்ஸ் இருப்பாங்க. ஐபிஎஸ் ரிசைன்மெண்ட் வந்திருக்க மாட்டாங்க, ஆனால் அண்ணாமலை மாதிரியான ஒரு இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அவங்க ப்ரெஷர்களெல்லாம் எப்படி பணிய முடியும் ஒரு தேசிய கட்சி? எனவே அண்ணாமலைக்கான வாய்ப்பு என்பது 2026 தேர்தல் பிரச்சாரத்தின் போது தரப்பட்டது. அவர் தான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். அந்த வாய்ப்பு அவருக்கு அந்த வாய்ப்பு கை கொடுக்கல என்றால் ஒரே வழிதானே, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சிங்கிற அந்த வழியை தவிர வேற எதுவும் இல்லை. அப்புறம் பிஜேபி தேசிய தலைவர்கிட்ட அவர் கொடுத்த கடிதத்திலேயே அதை அவர் மென்ஷன் பண்ணிருக்கிறதா தான் சொல்றாங்க. தனி கட்சியை நோக்கி போறாரு. அதற்கான உந்துதல் அவருக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? விஜய் வெற்றி மூலமா தானே கிடைச்சிருக்கும். விஜய் வெற்றியில ஒரு விஷயம் புருவாயிருக்கும் இல்லையா, பெரிய அளவுக்கு பணம் தேவையில்லை, பெரிய அளவுக்கு வந்து ஜாதி இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய் வேட்பாளர்கிட்டையும் ஜாதி இருக்குது. ஆனால் அந்த கட்டுமானத்தை எல்லாம் மீறி ஓட்டு வாங்க முடியும். மாநில அரசியல மட்டும் பேசியே வந்து ஓட்டு வாங்க முடியும். நம்ம என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தானே அரசியல் பண்ணி ஆகணும், தமிழ்நாட்டு தலைவர் தானே நம்ம. அந்த எண்ண ஓட்டம் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அது சமதளமா இருக்குமா? திரு விஜய் அதான் சாத்தியப்படுத்துறாரு, அதே வேகத்தோட திரு அண்ணாமலையும் சாத்தியப்படுத்திட முடியுமா? அது ரொம்ப கடினங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விஜய்க்கு வந்து அவர் 2 வருஷம் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் 30 வருஷமா அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து டாப்பா இருக்கிறாரு. அது போக அந்த அறிமுகம் வேற. விஜயோட உடல் மொழி எடுத்து பாருங்களா, அதாவது தோற்ற அரசியல்ல அவரு காதலனா தெரிவாரு, கணவனா தெரிவாரு, அப்பாவா தெரிவாரு, மாமாவா தெரிவாரு, அண்ணனா தெரிவாரு, தம்பியா தெரிவாரு, குழந்தையா தெரிவாரு. தோற்ற அரசியல் முழுக்க வேறுபாடானது. அந்த தோற்ற அரசியலை பேஸ் பண்ணி ஒரு அரசியல் அவங்களால கட்டமைக்க முடிந்தது. அண்ணாமலைக்கு அப்படியான இமேஜ் கிடையாது. அவர் அண்ணாமலையா தான் தெரிவாரு. அண்ணனாவோ தம்பியாவோ இல்ல வந்து மாமனாவோ எல்லாம் அவர் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. படிச்சவர் கன்சல்டேஷன் பண்ணலாங்கிறது எண்ணமா இருக்கும். படிச்சவர், ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்றவர், ஒரு வேகமான ஒரு அரசியலை பண்றார், அதிரடியான அரசியலை பண்றார் அப்படிங்கறதெல்லாம் இளைஞர்களுக்கு பெருசா ஈர்ப்பா மாறிடாதா என்ன? ஜெயலலிதா காலத்தில் ஐபிஎஸ் நடராஜ் வந்து மயிலாப்பூரோட எம்எல்ஏ, ஐஏஎஸ் மலைசாமி அண்ணா வந்து அவர் மாநில தேர்தல் கமிஷனராக இருந்தவர், அவர் எம்பி. இப்படி பலரும் வந்து அதே ஃபீல்ட்ல இருந்து வந்து இங்க அரசியல்வாதிகளாக இருந்திருக்கிறாங்க. கட்சி அமைத்தல், கட்சியை கட்டுக்கோப்பாக செலுத்துதல் இது வேற. விஜய்க்கு கை கொடுத்தது அவரோட மன்றங்கள். அதாவது ஆரின் அதர்வர்ட்ஸ் அது எம்ஜிஆர் மாதிரியான மன்றம் தான், எம்ஜிஆர் மன்றங்கள் மாதிரியான ஒரு அமைப்பு. அப்புறம் அவங்க வந்து ஒரு நாட்டு மக்கள் நல பணிகள்லாம் வந்துட்டாங்க. எம்ஜிஆர் திரைமொழி இருந்ததுங்க, விஜய்க்கு திரைமொழி இல்ல, ஆனா உடற்மொழி இருக்கு. எம்ஜிஆர் எப்படி தோற்ற அரசியலை கட்டமைத்தாரோ இதே மாதிரிதான் இருக்கும். எம்ஜிஆரோட பாலிடிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா எல்லாம் இருந்திருப்பாரு. அதை வந்து விஜய் கட்டமைத்தாரு. இங்க வந்து அது அண்ணாமலைக்கு லேக்கிங் தானே. ஓகே, சுருக்கமா ஒன்னே ஒன்று, அதிகபட்சம் 10-15% அப்படின்னு அவர் நம்புற வாக்கு சதவீதத்தையாவது திரு அண்ணாமலை பெற முடியுமா ஒருவேளை புதிய கட்சினா, இல்ல அதுக்கும் குறையுமா? குறையும்னு நான் சொல்ல வரலைங்க. அதுக்கான கட்டமைப்பை அவர் உருவாக்கணும். அதாவது இப்ப அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிஜேபி கட்டமைப்பு மட்டும்தான். இனி தனி கட்சிங்கிறது அது தனியான ஒரு கரடு முரடான பாதை. அழகிய காடு வா அழைக்கும், ஆயிரம் சங்கடங்கிற பாட்டு இருக்குல்ல, அதே கதை தான். ஓகே, திரு ராமகிருஷ்ணன், திரு அண்ணாமலை தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டார், பாஜக முடிவெடுக்க முடியாம தடுமாறுகிறது அண்ணாமலை விஷயத்துல அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல பாஜகவும் தெளிவான முடிவு எடுத்தாச்சா அண்ணாமலை விஷயத்துல? இல்ல, அதாவது பாஜக முடிவெடுத்த மாதிரி தெரியல. ஓகே, அண்ணாமலைக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். அதாவது தான் தனி கட்சியாக ஒரு துவக்கி அவருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக கருதுகிறார். அதாவது இதே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருப்பாரான செய்திருக்க மாட்டார். ஏன்னா இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அவர் அதை செய்யதில்லை. இப்போ ஏன்னா அவர் இப்போ விஜய்க்குடைய எதிர் வரிசையில் இருக்கிறவங்க ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு. இவங்க 2 பேருமே 70+. ஓகே, இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இவங்களுடைய ஆக்டிவ் பொலிட்டிக்கல் கரியர் இருக்கு இல்லையா, அது வந்து
அது இறுதி அந்த லாஸ்ட் இதுல வருது. அதுல ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். பட் அவங்க ஏதோ ஒரு சமயத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த நெக்ஸ்ட் அடுத்த 5 ஆண்டுகள்ல அவங்க அதுக்கான ஏற்பாடை செஞ்சிடணும் அப்படிங்கிற நிலையில இருக்காங்க. அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப இந்த 2 பிரதான கட்சிகளாக இருந்ததனுடைய தலைவர்களே 70+ இருக்காங்க. இப்போ நம்ம நுழைவதுதான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருப்பாருங்கிறது தான் என்னுடைய இது. ஏனென்றால் அதை இப்பொழுது அவர் அப்கோர்ஸ் அவர் அந்த 4 கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் தலைவரா இருந்தாரு, பாஜக தலைவரா இருந்தாரு. அதிலே அவருக்கு அவரால் ஏதோ ஒரு சில செக்ஷன்ஸை ஈர்க்க முடிஞ்சது. ஓகே, அதாவது அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியா போயிருக்கணுமா, அது அஇஅதிமுகவோட இருந்திருக்கணுமாங்கிறது ஒரு கொஸ்டின். பட் அவரால் ஒரு இது முடிஞ்சது. அண்ட் தென் நான் 2 சம்பவங்கள் சொல்வேன். ஒன்று நான் நேரடியாக பார்த்தது, அவர் ஒரு முறை அக்டோபர் 2021 ஹிந்து ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு. அவர் வரப்போறாருங்கிறது முன்னே சொல்லலை. அவர் எல் முருகன் தான் எங்களை சந்திக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணுறதுல நான் இருந்தேன், அதனால சொல்ல வரேன். ஆனால் அவர் கடைசியில் முருகன் வருவதற்கு முன்பு முருகனுடைய இது சொல்றாரு, அண்ணாமலையும் வந்திருக்காருன்னு. ஸோ அதனால அண்ணாமலை அப்புறம் வந்துட்டார். பட் இங்கே அண்ணாமலை வந்திருக்காருங்கிறது இங்கே இந்து ஆஃபீஸுக்கு வந்தாருங்கிறது எங்களுக்கே அவர் அண்ணாமலை வரும்போது தான் தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த மீட்டிங் முடிஞ்சு அவர் வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் இந்த பசங்கள்லாம் நிற்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம். அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சது அவருக்கு ஒரு ஈர்ப்பு, அதாவது ஏதோ ஒரு கேள்விப்படுறான், வராங்க. ஓகே, ஸோ அதனால அவரால் ஒரு இது இருக்கு. 2வது முறை ஒரு திருமணத்திற்கு நான் பார்த்தேன், அந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் நடந்தது. ஸோ இப்போ அது அதாவது அவர் பதவி விலகினதுக்கு பிறகு, அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருமணத்துக்கு வந்த பொழுது பார்த்தீங்கன்னா என்டையர் அந்த மேரேஜ் ஹாலே அவரை நோக்கி தான் சந்திச்சது. ஸோ அதனால அவருக்கு அந்த ஈர்ப்பு இருக்கிறது. அது எந்த சதவீதம் எவ்வளவு இதுங்கிறது இன்னொரு விஷயம். பட் என்னை பொறுத்தவரையில் பாஜக அவரை இழக்க விரும்பவில்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. அதனால அவங்க ஏதாவது சமாதானம் பண்ணி அவரை இருக்க வைப்பாங்கிறது என்னுடைய இது. அதனால தான் அவங்க இல்லாட்டா அவர் ஏதாவது ஒரு அறிவிப்பு இன்றைக்கே கூட வந்திருக்கலாம். பட் வராததற்கு காரணம் பாஜக அவரை அவருடைய விஷயத்துல என்னை பொறுத்தவரைகள் அவர்கள் பல தவறுகளை செஞ்சுட்டாங்க. ஒண்ணு, அவரை நீங்க 2021 நீங்க தலைவராக்கினீங்க. அப்புறம் அவருடைய நடவடிக்கைகள்ல அவரை சீனியர்ஸை நெக்லெக்ட் பண்றாரு, ஒதுக்கி வைக்கிறாரு அப்படிங்கிற பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நீங்க அதை நீக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு பேசு பொருளாக மாறியது. அது இன்ஃபேக்ட் அவர் 26 கூட நீக்கி இருக்கலாம். இன்னும் ஒரு வருடத்துல ஒன்றும் இதுவாக இருக்காது. நீங்க எடப்பாடியோட நீங்க கோஆபரேட் பண்ணி போங்கன்னு சொல்லியிருந்தா அவரும் அதை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் இப்ப நடக்கல. ஸோ அதனால இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இன்னொன்று இப்போ எனிவே ஆல் செட்டண்டா நம்ம பாஜக தான் அவங்களுக்கு ஒரு தளம் கொடுத்துதார். அவர் இப்போ அவராகவே தனியாவே ஒரு மன்றம் வைத்து வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை பேருக்கு அது போயிருக்கும். பட் பாஜக ஒரு ஆளுங்கட்சி, மத்தியில் இருக்கிற கட்சி, பெரிய கட்சி. சோ அந்த வசதிகளும் அவரை பிரபலப்படுத்தியது இல்ல. அப்படி சமாதானப்படுத்தி அவர் இருக்க வச்சா, சமாதானப்படுத்தி அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியோ மாநில தலைவர் பதவியை மீண்டும் கொடுத்து திரு நயினா நாகேந்திரனை மாற்றி ஏதோ ஒரு அகாமடேஷன்ல அவர் இருக்க வச்சா, அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்திற்கு தானே பாஜக தேசிய தலைமை தள்ளப்படும். அந்த இடத்துக்கு அவங்க நகர்ந்துருவாங்களா? என்ன அண்ணாமலை முடிவெடுத்தாலும் அப்படின்ற அந்த சுதந்திரமான நடவடிக்கை தான் அவர் விரும்புறார். அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க. நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப தேசிய தலைமை எடுத்த முடிவுனால இப்ப என்ன பலன் வந்துட்டீங்க நீங்க. அதனால இப்ப அவர் சொல்லலாம் இல்ல, நீங்க சொல்லிதான் எல்லா சமயத்திலுமே எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன. இப்போ ஒரு சமயமாவது எனக்கு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அவர் என்ன தப்பா இடப்படுது? பாஜக அவருக்கும் கொடுத்தாச்சுல. 2024 அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதே மாதிரியான ஒரு கூட்டணியை கட்டமைத்துக் கொள்வதற்கு அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாச்சு தேசிய தலைமை. பெர்சன்டேஜா ஓட்டு வாங்கினார் 18%. சீட் கன்வர்ஷன் நடந்துச்சா? ஒரு தொகுதி ஜெயிச்சாங்களா? ஜெயிக்கல. அப்ப அவர் எடுத்த முடிவும் லாங் டேர்ம் கோல் வேணா வச்சுக்கலாமே தவிர ஷார்ட் டேர்ம் கோலா ஒவ்வொரு தேர்தலுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்காதா தேசிய தலைமை? இல்ல, அதாவது அவங்க பாஜக கடைசியில அஇஅதிமுகவோடு தேர்தல் அதுக்கு கடைசி சமயத்துல கூட அவங்க முயற்சி செஞ்சாங்க. பட் எடப்பாடி அவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திட்டவட்டமா. ஒரு 1 or 2 காமன் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது நடைபெறல.
அதனால வந்து அவர் விரும்பிய கூட்டணி தான்னா அது அவர் விமர்சனமா செஞ்சாரு, அதெல்லாம் கரெக்ட் தான், நான் அதெல்லாம் இருக்குல்ல. பட் அதை காரணமாக சொல்லி கொண்டு அவர் விலகணும்னு முடிவு பண்ணிட்டார் எடப்பாடி அவர்கள். எனவே அது விட்டுருங்க. அப்ப அதனால வந்து நீங்க சொன்னதுல வந்து அவர் விரும்பியவாறு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை விட வேற என்ன வழியும் இல்லை அவங்களுக்கு அந்த சமயத்துல. அதுதான் நான் அதை தான் கொஞ்சம் ஸ்லைட்டா திருத்த விரும்புறேன். இல்ல இப்ப நீங்க மீண்டும் திரு அண்ணாமலைக்கு சுதந்திரமா செயல்படுவதற்கான வாய்ப்புனா திரு அண்ணாமலை இணக்கமா பார்த்து யாரெல்லாம் கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு? கட்டாயம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மறுபரிசீலனை பண்ணுவாங்க திரு அண்ணாமலையுடன் மீண்டும் பயணிப்பதற்கு. அப்ப அவங்க சம்மதிப்பாங்களா? இல்ல அவங்களுடைய பழைய நண்பர்கள், திரு அண்ணாமலையுடைய பழைய நண்பர்கள் திரு டிடிவி தினகரன், திரு அன்புமணி போன்றவர்கள்லாம் வந்து ஒரு புதிய கூட்டணியை மீண்டும் ஒரு நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ கட்டமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா? இப்படித்தானே யோசிக்க முடியும். ஒன்னும் புதுசா அவரால் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா திரு அண்ணாமலையினால? பாஜகவிலே இருந்தா கூட மாற்றத்தை கொண்டு வர முடியாது. பட் என்ன பொறுத்தவரையில் அவருக்கு வந்து ஒரு இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஏதாவது அவருடைய திட்டம் அவர் வந்து 2031 தான் அவர் ஒரு கணக்கா வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்துல. ஓகே, ஆனா அதுல வந்து அதெல்லாம் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் அப்செட் ஆயிடுச்சு. இப்போ அவர் என்ன சொல்லலாம், நீங்க இப்போ நான் இப்ப பாஜகவை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்றேன், 1980 அது உருவான கட்சி, 2026 46 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்றதுல என்ன ஆயிட போறது? நீங்க வந்து இப்ப இப்படியே கடிச்சு பிடிச்சி என்ன பண்ணி ஒரு 3% 4% தான் வாங்குறீங்க. ஓகே, இன்னொரு 10 வருஷம் உடனடியாக அவரால் வந்து இத்தனை சதவீதத்தை வாங்கி தர முடியும் அப்படின்னு அவருக்கு திட்டவட்டமா அவர்லாம் சொல்லிட முடியாது. இல்ல இப்ப அண்ணா அவசரம் வந்து யாருக்கு? பாஜகவுக்கா அண்ணாமலைக்கா? சீக்கிரமா இங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்துடணும் தேவையில்லைன்னு சொல்றேன். சீக்கிரமா யாருக்குமே இல்ல. இல்ல அதாவது அவசரம் வந்து பாஜகவுக்கு இருக்கவே முடியாது. அவசரம் இல்ல, அண்ணாமலைக்கு அவசரம் இல்லைன்னா பாஜக தேசிய தலைமை முடிவெடுக்கட்டுமே. 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு இல்ல அண்ணாமலை தான் இதுக்கு சரியான பொருத்தமான நபர்னு முடிவெடுக்கிற வரைக்கும் கால அவகாசத்தை அவர் கொடுக்கலாமே. ஏன் திரு நிதின் நபீனை போய் சந்திச்சு நான் தேர்தலில் ஒதுக்கப்பட்டதாக கடிதம் கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. அந்த 5 பக்க கடிதத்துல என்ன இருக்குன்னு தெரியல. அவர் தானே அவசரப்படுறாரு. இல்ல அவர் அவசரப்படுறல. அதாவது என்ன பொறுத்தவரையில் அவர் இப்ப முடிவுக்கு வந்துட்டார், இந்த கட்சியில இருந்தோம்னா நம்ம வந்து திட்டம் வந்து செயல்படாது, ஓகே நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடைக்கல் போடுவாங்க, அதனால நான் வந்து நான் தனியா போய்க்கிறேன், ஒரு மரியாதைக்கு போய் சொல்லலாம்னு அவர் போயிருக்கலாம். நம்ம இதெல்லாம் அனுமானத்துல சொல்றோம் ஒண்ணு. அதனால இதுல வந்து அவசரம் என்பது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் அதை கேட்கிறேன்னா, அரசியலுக்கு வந்து 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக தானே ஆச்சு திரு அண்ணாமலைக்கு. கட்சி தொடங்கி 100 ஆண்டுகள் ஆச்சு இல்ல அவங்களுக்கு, ஜனசங்கத்துக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியுமா முடியாதா, அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு அவங்க ஆராய மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? திரு அண்ணாமலை ஏன் அவசரப்படணும், பாஜகவை கொண்டு வந்துடணும் அவசரப்படணும்னு கேட்கிறேன். அவருக்கு அவசரமா பாஜகவை கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாஜக அவசரப்படுதா? இல்ல அது ஜனசங்குக்கு 100 ஆண்டுகளாக இல்லை, RSSக்கு தான் 100 ஆண்டுகள் ஆயிருக்கு. பட் அது 1951 நினைக்கிறேன். எனவே அதை விட்டுருங்க. இப்போ இவருக்கு அவசரமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவர் வந்து இது இப்போ எனக்கு இருக்கின்ற வாய்ப்பு என்று கருதுகிறேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி எனக்கு இப்போ இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, சரி ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். அதனால அதை வந்து நீங்க அவசரம்னு நீங்க கருதுறீங்களோ கருதலையோ, பட் அவர் என்ன நினைக்கிறாரு, இப்ப இன்னும் ஒரு 5 வருஷத்திலேயே வரலாம், 4 வருஷத்துல வரலாம், 3 வருஷத்துல வரலாம். இந்த கூட்டணி எவ்வாறு செல்ல போகிறதுங்கிறது பத்தி யாரும் திட்டவட்டமா இப்ப சொல்ல முடியாது. ஓகே, இந்த வரைக்கும் எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு. பட் அவர் என்ன நினைக்கலாம்னா, இப்போ வந்து ஏன்னா எதிராக இருக்கின்றவர்கள் திமுகவும் அதிமுகவும் அவங்கள வந்து மக்கள் வந்து நிராகரித்து விட்டார்கள். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு மாற்று சக்தியாக நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு. ஓகே திரு வில்சன், திமுக அதிமுகவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இனிமே இல்லை, அந்த இடத்த நாம பண்ண முடியும், வச்சுக்க முடியும், திரு விஜய்க்கு எதிராக திரு அண்ணாமலை அப்படின்னு பொசிஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்கான சரியான சூழலா இது? இல்லை, அண்ணாமலை வந்தது வந்து இப்போது அங்கே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தது 25 ஆகஸ்ட் 2020. அவர் வரும்பொழுதே ஒரு நோக்கத்தோடு வந்தார். என்ன அப்படின்னா, பிஜேபியை வளர்த்தெடுப்பது ஒரு நோக்கம். ஆனால் அதில் இருக்கிற நோக்கம் என்ன, நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ்நாட்டில் பிஜேபியின் சார்பாக வருங்காலத்தில் இருக்க வேண்டும்.
அதுவும் எப்படி குறுகிய காலத்தில் இருக்க வேண்டும்ன்றது அவர் டார்கெட். அதை வந்து 2021 தவறுதும் இல்ல, தவறு கிடையாது. தவறு எதுவும் இல்ல. 2021 அரவங்குறிச்சியில் போட்டி போட்டார். அப்போ வந்து அவர் தலைவர் ஆகலை, அதில் தோத்துட்டாரு. அதற்கு பிறகு வந்து பிஜேபியும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக எதிர்காலத்தில் நம்ம நிறுத்தணுன்ற எண்ணத்தில் தான் அவரை தலைவர் பதவியும் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் நல்லா உழைச்சார். நல்ல உழைப்பு பிஜேபியை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்கு கொண்டு வந்தார்ன்றதில் மாற்றம் கிடையாது. அது பிஜேபிக்குரிய எழுச்சியா, அது அண்ணாமலைக்குரிய எழுச்சியா அப்படின்னு நம்ம வந்து அது தனியாக பட்டிமன்றமே வைக்கலாம். அது ரெண்டும் பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இளைய சமுதாயத்தை அந்த அளவுக்கு கட்டி கொண்டு வந்தார். எந்த வசீகரமும் இல்லாம. அண்ணாமலைக்கு முன்பு பின்புன்னு நீங்க பாஜக எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். ஆமா, அவர் தானே கொண்டு போய், அவர் தான் கொண்டு கண்டிப்பா அவர் தான். அதாவது நீங்க 2024 அப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபின்ற ஒரு கட்சி மட்டுமே ஒரு பீக்கில் இருந்துச்சு அப்படின்னா, அதனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சுது அப்படின்னா அப்போதான். ஏன்னா 2014 கூட தேமுதிக தான் அது தலைமையில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சுது. அந்த நேரத்தில் கூட 2 MP ஜெயிக்கும் போது கூட அந்த நேரத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பிரைம் ஃபேக்டராக இருந்தாங்க. இப்போ வந்து பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி உருவாவது இந்த முறை தான் அப்படின்றது நம்ம மறுக்கக்கூடாது. ஆனால் என்னன்னா, அண்ணாமலை செய்ததில் 2 தவறுகள் அவர் செய்தார். முதல் தவறு என்னன்னா, 2024 தேர்தல் 3வது முறையா மோடி இந்த நாட்டின் பிரதமர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிற தேர்தல். அந்த தேர்தலில் தேவையில்லாமல் அதிமுக கூட ஒரு உரசலை ஏற்படுத்தி அதிமுக பிரிவுக்கு அவர் ஒரு காரணமா இருந்தார். கட்சியை நல்லா வளர்த்தார். அந்த நேரத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த பிரிஞ்சு இருக்கிறது அவருக்கு என்னென்ன சொன்னாலும் அது அத்தனையும் பிஜேபி அந்த நேரத்தில் கேட்டுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கவர்னரை வந்து இங்கே நிற்க வச்சுது, மினிஸ்டரை வந்து கொண்டாந்து நிற்க வச்சுது, மாநில தலைவரை நிற்க வச்சுது, எல்லாரையும் இங்கே நிற்க வச்சாங்க. கொண்டு வந்து அவரு சொன்னதுக்காக அத்தனை பேரையும் நிற்க வச்சாங்க. அந்த தேர்தலில் கட்சியை வளர்த்தாரு. ஆனால் கட்சிக்கு பலன் இல்லை. கட்சி வந்து 11.28% ஓட்டு வாங்குச்சு. கூட்டணி 18.24% ஓட்டு வாங்குச்சு. ஆனால் கட்சியை வளர்த்தாரு, கட்சிக்கு எந்த பலனும் இல்லை அந்த தேர்தல். அது ஒரு தவறான முடிவு. அந்த நேரத்தில் எனக்கு அதிமுகவுடன் கூட்டணின்னு போயிருக்கணும்ன்றீங்களா? அது நிச்சயமாக. அந்த ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு மோடி வரணும், இங்கே கிடையாது. சட்டமன்றம் முக்கியம் கிடையாது. சட்டமன்ற தேர்தல் அடுத்த டார்கெட்டு, நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்த டார்கெட்டு. அப்போ நீங்க டார்கெட்டை தவறா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கோல் போஸ்டை தவறா வச்சுட்டீங்க. இந்த நேரத்தில் நீங்க தவறான ஒரு முடிவு எடுத்ததால கட்சி வளர்ச்சியை காமிச்சிங்க, ஓட்டு சதவீதத்தை காமிச்சிங்க, எல்லாம் காமிச்சிங்க. ஆனா பலன் கிடைக்காம போயிடுச்சு, ஒரு பலனும் இல்லை. அதே பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறு. அடுத்த தவறு எப்போ வருதுன்னா 2026 நீங்க எடுத்த முடிவுகள் தவறாயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அப்படின்ற மாதிரி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. வைக்கும்போது இயற்கையாக தான், ஏன்னா முரண்பாடு உள்ள தலைவர்கள் இருக்கும்போது அந்த அடுத்த கட்சியில் வந்து ஒரு தலைவரை தள்ளி வச்சுட்டு இன்னொரு தலைவரை நிற்க வைப்பாங்க. அது எல்லாத்தையும் காங்கிரஸில் கூட நடக்கும். தேசிய தலைவர்கள் இருக்கும்போது ஈவி கேஸ் ஒரு நேரத்தில் முன்னாடி வைப்பாங்க, ஒரு நேரத்தில் ஈவி கேஸ் இல்லாமல் இன்னொருத்தர் முன்னாடி வைப்பாங்க. அது நடக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஜெல்லாகணுங்கிறதுக்காக, ஆமாம், ஜெல்லாகணுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் என்னன்னா, அது 2வது தவறு எப்படின்னா, ஒன்று அந்த நேரத்தில் ராஜினாமா பண்ணிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நேரத்தில் தலைமை சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன், முழு இணக்கத்தோட அதிமுக வெற்றிக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு முழு இணக்கத்தோடு பாடுபட்டு அந்த 11.24 வாங்கினாங்கல்ல 2024 அந்த சதவீதத்தை இந்த தடவை காமிச்சிட்டு இப்போ வந்து பேசியிருந்தாரா ரைட்டு இல்லை? ஏன் முழு இணக்கத்தோட வேலை செய்யலையா அவரு? 2.97 அவங்க வாங்கின ஓட்டு இப்போ வாங்கினது இல்ல. அதுக்கு 11.24 எங்க இருக்குது, 2.97 எங்க இருக்குது? 27 தொகுதியில ஒரே தொகுதி தானே ஜெயிச்சாங்க. அப்போ இதற்கு காரணம் அண்ணாமலையை நீக்கினதா? அப்ப அண்ணாமலையின் ஓட்டு இங்க வரலையா? அப்ப அது பிஜேபி 11% 2024 ஓட்டு வாங்கி கொடுத்ததுக்கும் காரணம் அண்ணாமலை. ஆமா. இப்ப 2.5% 26 பாஜக வாங்கினதுக்கு காரணமும் அண்ணாமலை தானா? அப்படிதானே வரும். இதை அதிமுக எடுத்துக்கோங்க. அதிமுக கிரெடிட் கொடுக்குறீங்களா? இப்ப நீங்க அதிமுக எடுத்துக்கோங்க. 2024 89 லட்சம் ஓட்டு. சரி, இப்போ பிஜேபி கூட வந்துருச்சு. பிஜேபிக்கு ஓட்டு குறைஞ்ச மாதிரி ஏடிஎம்கேக்கும் குறைஞ்சிருக்கணும்ல. ஆனா ஏடிஎம்கே 1,04,60,000 ஓட்டு இந்த தடவை. அப்போ கிட்டத்தட்ட 15 லட்சம் கூட வாங்கியிருக்காங்க. அப்போ அண்ணாமலையோட அதிருப்தி வெளிப்பாடு, பட்டும் படாமல் இருந்த வெளிப்பாடு
முழுமையாக இந்த கூட்டணியில் அவரால் இணங்க முடியலன்ற வெளிப்பாடு எல்லாமே அதை அறுவடை செய்தது. இன்னொன்று இளைஞர் பட்டாளம் அவர்கிட்ட இருந்தது நல்லா தெரியும், அதான் இருந்துச்சு. அப்போ அதை அறுவடை செய்கிற இடத்துல அது கணிசமான ஓட்டு தாவேக்காக்கு போயிருச்சோன்ற கேள்வி வருமா இல்லையா? அது இருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஏனென்றால் அது இயற்கையாகவே திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது. அப்போ அந்த ஓட்டுக்கள் தாவேக்காக்கு ஒரு கணிசமா போயிருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது இது அண்ணாமலையின் தவறு. இது ரெண்டுமே இயற்கையா நடந்த தவறு. இப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்பேஸ், நம்ம ஒரு பதவியை விட்டுட்டு உழைச்சி ஒரு கட்சிக்காக நாளெல்லாம் உழைச்சோம், உண்மையாக உழைச்சோம், அந்த கட்சியை வளர்த்து எடுத்தோம், இல்லைன்னு சொல்ல. அந்த கட்சி நம்மளை முன்னிறுத்துறேன்னு சொன்னாங்க. ஆனால் முக்கியமான நேரத்தில் முன்னிறுத்தலையேன்னா அதற்கு தானும் ஒரு காரணம். அவரும் 2024 தவறான முடிவு எடுத்ததால் தான் இந்த நேரத்தில் அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. 26 அவர் என்ன தவறான முடிவு எடுத்தாரு? இல்லை, 24 எடுத்த முடிவுக்கு 26 எப்படின்னா அடுத்த கோல் 2031 தான் உங்களுக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் கூடிய டார்கெட் வந்து 2031. அண்ணாமலை என்ன தவறான அரசியல் கட்சி அப்படிதானே சார். இப்போ 2024 இப்போ விஜய் எப்படி டார்கெட் வச்சாரு? 2024 கட்சி ஆரம்பிச்சார் பிப்ரவரி. ஆனால் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், நாடாளுமன்ற தேர்தல், என்னுடைய தேர்தல் சட்டமன்றம் தான். அது போல நீங்க பதுங்கி இருக்கணும். அரசியல்வாதி வந்து பதுங்கி பாய வேண்டும். 2026 திரு அண்ணாமலை என்ன தவறா முடிவெடுத்தாரு? 26 அதான் இந்த கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பு இல்லையே. நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். அதுக்கு காரணம் திரு நயினா நாகேந்திரனோ தேசிய தலைமையோ நீங்க சொல்ல மாட்டீங்களா? திரு அண்ணாமலை தான் அதற்கும். அவங்கள நம்பி அண்ணாமலை வரலையே. அண்ணாமலை தனி சார். அண்ணாமலையோட வசீகரம் தனி. நம்ம விரும்புறோமோ இல்லையோ, நயினா நாகேந்திரன் அண்ணாமலை கூட நம்ம ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியின் முகமாக இந்த ஒரு 5-10 வருஷத்துல 5 வருஷம் வச்சுக்கோம் கொண்டு வந்தது அண்ணாமலை தான். ஏன்னா பிஜேபின்னு சொல்லவே தயங்குகிற மக்கள் மத்தியில நான் பிஜேபின்னு பெருமையா இளைஞர் பட்டாளம் சொல்லி அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலன்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அவருடைய ஆதரவாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலன்னு அது அவருக்கு வருத்தம் இல்ல. அவரு தெளிவா சொன்னார். அப்புறம் பல்வேறு தொகுதிகள் தமிழ்நாடு முழுவதும் பிச்சு இந்த பக்கம் சிவகங்கை, இந்த பக்கம் கோவையில ஒரு பக்கம், அப்புறம் இந்த பக்கம் சங்கரன் கோவில்னு நீங்க பிச்சு தேர்தல் பொறுப்பாளரா போட்டீங்கன்னா எப்படி வேலை செய்ய இருக்கு? காற்று வந்ததும் மழை இது கொடியா சிந்தா காட்டு வந்தான்னு சொல்ற மாதிரி அண்ணாமலை ஒத்துழைக்காததால வர வழி இல்லாம அப்படி போட்டாங்களா, இல்லைன்னா அவங்க அப்படி போட்டதால அண்ணாமலை ஒத்துழைக்கலையான்றது கேள்வி. ஆக மொத்தத்துல அண்ணாமலை ஒத்துழைக்கவில்லை அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவா தெரியும். இன்னொன்னு லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைன்னு போது அவர் சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை என்ன தெரியுமா? லிஸ்ட்ல தான் என் பேரையே அவங்க எழுதி கொடுக்கலையே, அப்புறம் எப்படி என்னை தேர்ந்தெடுப்பாங்கன்னாரு. முதல் வார்த்தை இதை விட்டுட்டாரு. இது வைரலா போகும் கண்டென்ட். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? நான் தான் கேட்கவே இல்லையே, அப்புறம் லிஸ்ட்ல என் பேர் எப்படி இருக்கும்ன்றாரு. அப்போ எப்படின்னா அதை கட் பண்ணி தான் போகும். நீங்க ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு முரண்பாடு இதெல்லாம் நடந்துச்சு. அதனாலதான் அவரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு எப்படின்னா, தனி கட்சி ஆரம்பித்தால் ஒரு மிகப்பெரிய கண்டென்டரா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு. ஆனா அது வந்து பிஜேபி விடுமான்னு தெரியல. பேசும். ஏன் பாஜக மேல அவருக்கு சந்தேகம் இருக்குன்னா, பாஜகவுடைய வளர்ச்சி திரு அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினா மட்டுப்படுத்தப்படுமோங்கிறதுனாலதான் அவர் வில்சன் சார் அதை சொல்றார். பாஜக திரு அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கு அனுமதிக்குமா இல்லையோங்கிற ஒரு சந்தேகத்தோட அவர் முடிச்சார். இப்ப எல்லாரும் வச்சு பேசுறத வச்சு பார்க்கும்போது பாஜக தான் அண்ணாமலை, அண்ணாமலை தான் பாஜக அப்படிதான் இருக்கா? அவர் வாங்கின 8-10% தான் பாஜக அப்படின்னு அவர் நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாரா? இல்லை, தமிழ்நாட்டில் பாஜகவை ஓரளவுக்கு தெரிய வச்சது இல கணேசன். அது பல ஆண்டுகளுக்கு முன்பு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அது கேட்டை திறந்த மாதிரி. இப்போ கதவை திறந்து உள்ளே வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறது காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை காலத்தில் பாஜக விசிபிளாக இருந்தது காரணம் ஏன் சொல்கிறேன்னா, வாஜ்பாய் காலத்தில் கணேசன் தலைவராக இருந்தபோது வாஜ்பாய் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். தமிழ்நாடு திராவிட கட்சிகளினுடைய நட்பாகவும் இருந்தார். அவர் கொஞ்சம் மைல்டு லீடர்ன்ற பார்வையெல்லாம் உண்டு. ஆனால் மோடிக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அலை, ஜெயலலிதா உட்பட எதிர்த்தவங்க. அப்போது அந்த சூழலில் பாஜகவை தெரிய வச்ச ஒரு கட்சியாக்கினார். இவ்வளோ எதிர்ப்பு எதிர்நீச்சல் போட்டிருக்கார். ஒன்று. ரெண்டாவது, கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்களவை தேர்தலை விட குறைஞ்சி போச்சு சதவீதத்துக்கு. சில காரணங்களை நண்பர் பொன்வில்ல சொன்னார். அதில் எனக்கு பல இடங்களில் முரண்பாடுகள் உண்டு. பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு, அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் ஏறி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாஜக அதிமுக வேலை செஞ்சுருக்கு, அதிமுக பாஜகவுக்கு வேலை செய்யலை. என்ன காரணம்? வளர்ந்துடுச்சுன்னா மீண்டும் அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்துருவாங்க, இனிமே இதுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டாம் என்பது. அண்ணாமலை
களப்பணியை தீவிரமாக செயல்பட்டார்ன்றது என்னோட பார்வை. அவர் கட்சி இந்த தேர்தல் உடன்பாடு வந்தவுடனே பழைய ஈகோவெல்லாம் கைவிட்டார். ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சரான திரும்ப திரும்ப சொன்னார். ஆனால் அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தலைவர் அதாவது அண்ணாமலை மீது ஒரு ரிசர்வேஷன் இருந்துச்சு. ஆனால் அதிமுக விருப்பப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு தானே. அண்ணாமலையே மாநில தலைவரா பொறுப்பு இருக்க வேண்டாம்னு நினைச்சாங்க, நடந்துருச்சு. கரெக்ட். தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அண்ணாமலைன்னு நினைச்சாங்க, நடந்துடுச்சு. தேர்தல் பொறுப்பாளராக இருக்க வேண்டாம்னு நினைச்சாங்க, நடந்துருச்சு. அதெல்லாமே அதிமுகவுக்கு பிரச்சாரம். எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்யவில்லை. அதிமுகவுக்கு சாதகமானதானே எல்லாமோ. இருந்தாலும் ஒரு சந்தேகம், நாளைக்கு இவர் மறுபடியும் வந்துட்டார்னா கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோம். இது தனியாக அவருக்கு வாய்ப்பு தந்த காலம் 2024 மக்களவை தேர்தலில் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பாலை இருந்த காலத்தில் கடுமையாக உழைத்து பல இடங்களில் ரெண்டாவது இடம் பெற்று பல இடங்களில் அதிமுகவை டெபாசிட் இழக்கும் சூழல் உருவாக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைத்து விட்டு நல்லா செஞ்சிருக்கார். ஸோ இந்த உழைப்பெல்லாம் அதிமுக கூட இருந்தாலும் நட்புதான் இருந்தாலும் அவன் வளர்ந்துட்டானே என்கிற இது இயல்பான மனித இயல்பு தான். அது அரசியலில் கேட்கவே வேண்டாம். அது சாதுரியமா அவர் பண்ணது சரியா? என்டிஏவாக 18%, பாஜகவை 11%ன்னு ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்றது அவருக்கு சாதுரியமா இருந்துச்சா? இல்ல அதிமுகவோட சமாதானமா போய் ஒரு 4, 5, 10 எம்பிக்களை வாங்கி கொடுத்திருந்தா பாஜகவுடைய தேசிய தலைமை கிட்டையோ அதிமுக கிட்டையோ ஒரு இணக்கமான உறவை அவர் கடைபிடிச்சிருக்க முடியும். தேசிய தலைமை சொல்லிடுச்சு, நம்ம கட்டுப்பட்டு செயல்படும். அங்க வீரர் அவரோட ட்விட்டர்ல 3 சொல்லுவாங்க. ஒரு சாமானியன், உங்களில் ஒருவன், 3வது மோடியின் போர் வீரர்னு சொன்ன. மோடியினோட ரசிகர், மாற்று கருத்தே கிடையாது. நாளைக்கு தனி கட்சி தொடங்கினாலும் மோடியினுடைய அவருடைய அன்புக்குரியவராக விசிறியாக ரசிகராகத்தான் இருப்பார். அதில் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் அது ட்விட்டர்லேருந்து அந்த பேர் எடுத்துட்டு வர இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எடுத்துட்டு வர்றது தெரியல. இப்போ என்னன்னா பாஜக ஆசியோடு அவர் தொடங்குவார். இன்று வரையில் அவர் அமித்ஷாவோடு என்ன பேசுகிறார் தெரியாது. நிதின் நவீனுக்கு பாஜக தேசிய தலைவர்கிட்ட 5 பக்க கடிதம் கொடுத்தாரு. 5 பக்கமா 8 பக்கமானது தெரியாது. அந்த கடிதத்தில் என்ன கண்டென்ட் ரெண்டுமே தெரியாது. இதையெல்லாம் ஒன்று அந்த தலைவர்கள் சொல்லணும், அல்லது அண்ணாமலை சென்னைக்கு வந்தோடனே சொல்லணும். அண்ணாமலை வந்தோடனே இன்னென்ன காரணங்கள் சொல்லுவார். நீங்கள் அதை கடந்த தேர்தலில் நடந்த பல கசப்பான விஷயங்களில் இப்போ ஒன்று கவனிக்கணும்னாமோ, அதிமுகவோடு தமிழக பாஜக இணைந்து செயல்படுவதிலே அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு போர் வீரன், கட்சியை தனியாக வளர்க்கணும்னு விருப்பப்படுற போர் வீரன் சொல்லிட்டாங்கன்னு செஞ்சிரு. இப்போ தனியாக போயிட்டா, நான் கடந்த முறை சொன்ன மாதிரி பாஜகவோட கேரக்டர் அவருக்கு உண்டு. என்னன்னா பாஜக உங்களுக்கு பழைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 ஆண்டுகள் வரலாறு எடுத்துக்கிட்டா, தனித்து ஜனதா கட்சியிலேருந்து துரத்தி வெளியிட அன்டச்சபிள் பார்ட்டியை வெளியேற்றப்பட்டது. இதுதான் பல தலைவர்கள், கலைஞர் கருணாநிதி, முரசொலி மாறலாம் சொன்ன வாசகம். இட் இஸ் நாட் அன்டச்சபிள்னு சொன்னாங்க. பாஜக தலைவர்கள் சில பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையாக கலைஞர் கருணாநிதி பாஜக இஸ் நாட் அன்டச்சபிள், தீண்டத்தகாத கட்சி அல்லன்னு சொன்னாங்க. ஜனதா கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டது. டியூவல் மெம்பர்ஷிப் இஷ்யூவில் அது அண்ணன் ஷாமுக்கு நல்லா தெரியும், அவரை மாதிரி கரெக்டாக சொல்லக்கூடிய. அந்த சமயத்தில் முடிவெடுத்தது பாஜக 2 சீட்டு 84 கடுமையாக உழைப்போம், தனித்து செயல்பட்டு மெல்ல மெல்ல மேலே பல ஆண்டுகள் கழித்து மேலே வருவோம். நம்ம ஒரு கூட்டணி அமைத்தால் நம் தலைமையிலான கூட்டணி, நோட் பண்ணிக்கங்க. பாஜக 2024 அதன் தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இந்த கணிசமான வெற்றி பெற முடிஞ்சு. சரி, இதெல்லாம் தனி கட்சி தொடங்கும் போது அங்கே பெற்ற பயன் இருக்குல்ல. நம்ம டிரைவிங் ஸ்கூலில் வேற ஒருத்தரோட காரில் தான் ஓட்டுவோம். கார் ஓட்டும் போது வேற ஒருத்தரோட காரில் பயன்படுத்துவோம். சொந்தமாக கார் வாங்கிட்டா சுலபமாக ஈஸியாக ஓட்டலாம். அந்த அனுகூலம் இருக்குமா? பாஜக இருக்கிற அந்த அட்வான்டேஜ் தனி கட்சி தொடங்கும் போது அவருக்கு பாஜகவில் பெற்ற அனுபவம், சரி, இவருக்கே இயல்பான இருக்கிற சில திறமைகள் இதெல்லாம் கை கொடுக்கும். ஆக புதிய கட்சி தான் நல்லா தொடங்குவாரான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, எனக்கு தெரியாது. பேசு திரு ஷாம், அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம், மாற்றம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் தாவேக்காவுக்கான வாய்ப்பாக இருந்துச்சு. அதே தான் திரு அண்ணாமலையுடைய நிலைப்பாடும், அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டான்னு. இப்போ தாவேக்காவும் வேண்டான்னு அவர் பேசணும், 3ம் வேண்டாம்
நான் தான் அப்படின்னு அவர் பேசணும். ஒருவேளை புதிய கட்சி அப்படின்ற ஒரு சூழல்ல இது சாத்தியமா? மீண்டும் அவருக்கு வந்து மாற்றம்ங்கிற அடிப்படையில் அவருக்கான வாய்ப்புகள் இருக்கா? பேக் பைப்பர் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. பேக் பைப்புங்கிறது ஒரு விண்டு இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்காட்லாண்டில் ஃபேமஸ். அதை வாசிக்கிட்டே ஒருத்தன் போவான், குழந்தைகள்லாம் அவன் பின்னாடியே போயிடும். பாலிடிக்ஸ்லேயும் இது உண்டு. அதாவது அரசியல் ரீதியாக நம்ம சில விஷயங்களை கவர்ச்சியாக சொல்லும்போது ஒரு மெய் மறத்தல் இருக்கும், ஒரு மெய் சிலிர்த்தல் இருக்கும், ஒரு மெய் வருத்துதல் இருக்கும். 3 ஐட்டம் இருக்குங்க. இப்போ எங்கள் காலத்திலே வந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடு, இது ஒரு மெய் மறுத்தல் தான். அதில் நம்மளே மெய் சிலிர்த்து போய் நம்மளோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் ஏதோ ஒரு இயக்கத்தில் போய் சேர்த்துரும். சுதந்திர போராட்ட காலகட்டம், இப்படி பல காலகட்டங்கள் சொல்லலாம். இந்த பேக் பைப்பர் பாலிடிக்ஸை அண்ணாமலையும் கடைப்பிடிப்பார். என்னன்னா அவர் திமுகக்கு எதிராக அதை கடைப்பிடித்தது தான். இப்போ திமுக எதிராக இப்ப கடைபிடித்து பயன் இல்லை, ஏன்னா திமுக ஆளுங்கட்சி கிடையாது. அப்ப தாவேக்காக்கு எதிராகத்தான் அவர் கடைபிடிக்கணும். ஆரின் அதர் வேர்ட்ஸ், தாவேக்காக்கு எதிராக திமுக அண்ணா திமுக கருத்து சொல்லும் போது அது வந்து மீண்டும் நீங்க செய்யலையா, உங்க காலத்துல என்ன நடந்தது? இப்ப விஜய திருச்சி மாநாட்டில் அதான் கேட்கிறாரு, நீங்க வந்து கஞ்சாவெல்லாம் ஒழிக்காம விட்டீங்க, அதனாலதான் இப்ப இந்த கதின்றாரு. ஆனா அண்ணாமலை அந்த கேள்வியை கேட்கும் போது அப்படி பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலையோட ரெக்கார்டு வந்து ஆளுங்கட்சி ரெக்கார்டு கிடையாது. சரி, அப்ப தாவேகாவை எதிர்ப்பதற்கு சரியான ஆளாக அண்ணாமலை இருப்பார்ல, அது அவருக்கான அட்வான்டேஜ் தானே. அப்ப பாஜக இருக்கும்போது கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா திரு அண்ணாமலைய? பாஜக வந்துங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேக் பைப்பர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ஏற்கனவே இந்துத்துவா, அது ஒரு ஊதுகுழலை இசைப்பவர்கள் பின்னால் மயங்கி போவது போன்ற ஒரு இதுதான். இல்ல இப்போ திரு அண்ணாமலை புதிய கட்சினா, திரு அண்ணாமலை புதிய கட்சினா திமுகவை அதிமுகவை தாவேகாவை சேர்த்து பாஜகவை எதிர்பார்ப்போ மாநில கட்சி ஆயிட்டா வேற வழியே கிடையாதுங்களா. இப்போ ஜல்ஜீவன் 2.0 கைது போட்டாங்க புதிய தமிழ்நாடு அரசு. அதை ஏன் நம்ம எதிர்த்தோம்? அதுக்கு 1000 காரணம் இருக்குங்க. சொல்ல போனா தண்ணீருக்குலாம் விலை கூட போகுது. அப்போ இப்போ அண்ணாமலை வந்து திருப்பி ஜல்ஜீவன் 2.0 எதிர்த்தா தானே மாநில அரசியல பண்ண முடியும். ஓகே, திரு ராமகிருஷ்ணன் சார், அதை அலோவ் பண்ணுமா பாஜக? திரு அண்ணாமலை புதிய கட்சினா பாஜகவுக்கான ஸ்பேஸும் குறைஞ்சிரும். அவங்க ஒரு புதிய தலைவரை இங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய, அண்ணாமலைக்கு நிகராக ஒரு வசீகரமான தலைவரை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த வாக்கு வங்கியை பெறுவதற்கு. இன்னொன்று, திரு அண்ணாமலை மாநில கட்சினா பாஜகவையும் சேர்த்தே எதிர்ப்பார். மத்திய அரசுடைய திட்டங்கள், கொள்கைகளை, சித்தாந்தங்களை எதிர்க்க வேண்டிய நிலைக்கும் அவர் தள்ளப்படுவார். அதெல்லாம் பாஜகவுடைய அனுமதியோட விருப்பத்தோட இங்க நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? இல்ல, அதாவது அவர் இப்போ பாஜக வந்து இல்ல நீங்க வெளில போங்க, எங்களுடைய ஆசையோட நீங்க கட்சி ஆரம்பிங்கன்னு பாஜக சொல்லுவாங்களான்னா எனக்கு தெரியல. பாஜக அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லிட்டாரு போன வருஷமே, யாரையும் துப்பாக்கி முனையில மிரட்டி எல்லாம் கட்சியில இருக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இருக்க வைக்க முடியாது, ஆமா. அதனால அது ஒண்ணு இருக்கு. இரண்டாவது, இப்போ வந்து திமுக வந்து இந்த தேர்தல்ல என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ பாஜக தான் இங்க வந்து முக்கிய பிரதான கட்சின்னு சொல்லி பாஜகவை இது பண்ணாங்க. ஸோ பாஜக வர்சஸ், அதாவது டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுலாம் சொன்னாங்க. ஆனா இப்ப அது எடுபட்டுதா? தாவேகா வந்து அவங்க என்ன பண்ணாங்க, டிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதாவது நீங்க திருப்பி திருப்பி பாஜகவை எதிர்ப்போ இல்லாட்டா மத்திய அரசு செய்யறதை எதிர்த்துண்டோ அந்த அரசியல் இருக்குல்ல, அதுக்கு இங்க எந்த அளவிற்கு ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னா வரவேற்பு அதிகமாக இல்லை. திரு விஜயை மட்டும் எதிர்த்தா போதும் திரு அண்ணாமலைக்கு, அப்போ அவ்வளவுதான். ஏன்னா அதைத்தான் அவர் செய்யணும். நீங்க ஒரே சமயத்துல 4 பேர் எதிர்க்கிறேன்னா பெரிய சூப்பர் மேனா அது பண்ண முடியாது. அது பண்றதுனால அர்த்தம் இல்லை. ஏன்னா உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய டைம் எல்லாமே நீங்க இந்த 4 பேரை எதிர்க்கிறதுல போயிடும். அது நீங்க சரியாவும் செய்ய முடியாது. அதனால நீங்க ஒரு எதிரியை மட்டும், அரசியல் எதிரியை மட்டும் நீங்கள் கண்டு கொண்டு அவரை நீங்க அட்டாக் பண்ணுங்க, அவங்க விமர்சிங்க. ஏனென்றால் இப்போ என்ன சொன்னாலும் விருப்பம் இருக்கோ இல்லையோ, தாவேகா 35% பெற்ற கட்சி. ஓகே, அது நீங்க அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அதாவது அந்த கூட்டணியில ஆளுங்கூட்டில முக்கியமான தலைமை இடத்துல இருக்கு. சோ அதனுடைய கொள்கைகளை, அதனுடைய நிலைப்பாடுகளை நீங்க விமர்சிச்சீங்கன்னா தான் அங்க எடுபடும். பாஜக சொல்லிட்டே இருக்கலாம், பட் அது வந்து எடுபட லாபம் இல்ல, தேர்தல் லாபம் இல்ல அதுல அப்படின்றீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லிக்கலாம். ஓகே, திரு பாக்கி, அக்செப்டன்ஸ் இருக்குமா? முழுவதுமா ஒரு வலதுசாரி சித்தாந்தத்துல இருந்தவர், இந்துத்துவ சித்தாந்தத்துல இருந்தவர், RSS சித்தாந்தத்தில் இருந்தவர், அந்த கட்சியில் இருந்த ஒருத்தர்
ஒரு மாநிலத்தன்மை அப்படின்னு வந்து ஒரு கட்சியை அவர் தொடங்கி நடக்கும்போது மக்கள்கிட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குமா? 3 சொன்னீங்கல்ல, இந்துத்துவா சித்தாந்தம், வலதுசாரி சித்தாந்தம், RSS இயக்கம், 3மே அண்ணாமலை கிட்ட கிடையாது. ஆனா பாஜக அவர் நடத்திய அரசியல் களம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரானது. கரெக்டாக தான் இருந்தார். அவர் பீரியட்ல இந்துத்துவ கோட்பாடு தலை தூக்கிச்சா? இல்லை. ஆர்எஸ்எஸ் மாதிரி ரொம்ப தூக்கி இது பண்ணாரா, கலர் காமிச்சாரா? கடவுள் நம்பிக்கை மற்றெல்லாம் முருகருக்கு சவுக்கடிச்சது, முருகர் சொன்னதெல்லாம் அது வேற விஷயம். எல்லா கட்சியும் பண்ணும். மைக்கேல்பட்டி விவகாரம் அவர் தான் அதிகமா லைம்லைட் ஒண்ணுதான். அந்த ஒரே ஒரு சம்பவத்துக்கு பிறகு அதிகமா களமாடலை. ஆனா பாஜகவின் மற்ற தலைவர் எல்லாம் தினம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றம் 1, 2, 3, 4 வந்துருச்சு. இந்த 3 கோர் ஐடியாலஜிலேருந்து அவர் விலகி நின்று கட்சியை அழகா கட்டமைச்சிட்டார். இதுதான் இங்க ஒர்க் அவுட் ஆகும். இல்ல, விஜய் எதிர்ப்பு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார் ராமகிருஷ்ணன் சார். சொன்னார்ல, என்னங்க விஜய் எதிர்ப்பு மட்டும் போதும், இங்க தமிழ்நாடு அரசியலுக்கு திரு அண்ணாமலைக்கு அது கை கொடுக்கும்னா, மும்மொழி கொள்கைன்னு வரும்போதோ, தொகுதி மறுசீரமைப்புன்னு வரும்போதோ, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரும்போதோ, திருப்பரங்குன்றம் விவகாரம்னு வரும்போது, FCRN வரும்போது திரு அண்ணாமலையும் ஒரு நிலைப்பாடு எடுக்க தானே வேணும். அது என்ன எடுப்பாரு? இப்பவே எடுத்துட்டார்ல. CBSE மும்மொழி திட்டம் கொண்டு வரதை எதிர்த்தவர் யாரு? அதுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்ப வேண்டானாரு, எப்போதும் வேண்டான்னு சொல்லல மும்மொழி கொள்கை. இப்போது வேண்டாம்னு சொல்லுவாங்க, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கொண்டு வருது அப்பவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்க நிலைப்பாடு எப்படி சார்? எல்லா கட்சியும் பிளெக்சிபிளா தான் செயல்படுவாங்க. ஒன்று, தேசிய கட்சியிலிருந்து மாநில கட்சியாக விலகிய அத்தனை கட்சிகளுமே வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட, பிஜு ஜனதாதள், திரிணாமுல் காங்கிரஸ், ESR ரெட்டி காங்கிரஸ், இந்த மாதிரி எத்தனை கட்சிகள் பாஜக அப்படி வந்து யாராவது தேசிய கட்சியில் இது முதல் முறையாக காங்கிரஸ்ல இருந்து பாஜக அப்படி ஒரு ஜனதா தளம், சந்திரசேகரோட சமாஜ்வாதி ஜனதா பார்ட்டியிலிருந்து முலாயம் சிங் வெளியில வந்தார். அந்த மாதிரி பல கட்சிகள் வந்திருக்கு. முதல் முறையா பாஜகவிலிருந்து ஒரு மாநில கட்சி தொடங்குது. இவர் நகர்த்துற புள்ளி சரியான புள்ளி. பேசும் இப்பவே பேசும். தாவேக அரசுக்கு எதிராக களமாடுகிறது. திரு வில்சன், திமுகவை மீறி தாவேக எதிர்ப்புல திரு அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கும் பட்சத்தில் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பேசுறாங்க. ஏன்னா ஆட்சி பொறுப்பிலே இல்லாத ஒருத்தர் புதுசா வர்றாரு அப்படின்னா தாவேகாவை எதிர்க்கும் போது அவருக்கு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை, நிச்சயமா அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னா, போன தேர்தலில் அவர் பண்ண தவறுல இப்போ பாக்கி சொன்னதில் என்ன தவறு அப்படின்னா, நம்ம அவர் வாங்கின ஓட்டை சொல்கிறோம். 2024 பிஜேபி அண்ணாமலை தலைமையில் வாங்கின ஓட்டு. அப்போ வந்து ADMK ஓட்டு வரல, அதில் அதிமுக ஓட்டு போடல. 2026 சொல்கிறார். 2024 11.24 உங்கள் ஓட்டு. அது எப்படி 4ல் 1 பங்கு தான் இப்போ வருது. 2.97 எப்படி வருது 2026? உங்கள் ஓட்டு எங்கே போச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதனால் அது அதிமுக போடல, பாட்டாளி மக்கள் கட்சி ஏமாத்திருச்சு, அப்புறம் டிடிவி தினகரனும் பிஜேபிக்கு போடல, ஏமாத்திட்டாருன்னு அந்த கணக்கே கிடையாது. உங்கள் சொந்த ஓட்டு எங்கே போச்சு? அதுதான் வரல. அது கண்டிப்பாக அண்ணாமலை ஃபேக்டர் தான். அது வந்து தாவேகாவுடைய ஓட்டு அதிகமானதுக்கும் அது காரணமாக இருக்கலாம். ஒருவேளை இங்கே இணங்கி இருந்தால் அதிமுக கூட்டணி எதிர்கட்சியாக வந்திருக்கலாம். தாவேகாக்கு இன்னும் மெஜாரிட்டி கிடைக்காம போயிருக்கலாம். இதெல்லாம் நிறைய இருக்குது. பாஜக இருக்கும் போதே 8-10% வச்சிருக்கிறாரு திரு அண்ணாமலை அப்படின்னா, அப்ப புதிய கட்சி தொடங்கும் போது அது இன்னும் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா இருக்குது. அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்ப பிஜேபியோடைய மாநில தலைவராவோ இல்லைன்னா அகில இந்திய அளவில் ஒரு அமைச்சராவோ கிடைக்கிற வாய்ப்பை விட அவர் முழுசா நினைக்கிறது என்னன்னா, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு தலைவர் ஆகணும், தனித்தலைவர் ஆகணும். அது பிஜேபி பேஸில் இருந்தாலும் சரி, இல்லை தனித்துவமாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் ஒரு கண்டெண்டராக இருக்கணும், ஹாட் கண்டெண்டர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு அப்படின்றது எண்ணம் அவருக்கு இருக்குது. 41 வயசு தான் அவருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த எதிர்காலத்தை குறித்து அவர் சிந்திக்கிறதுல தவறு கிடையாது. ஆனால் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் பிரகாசமான எதிர்காலம் அவருக்கு இருக்குது. ஓரிரு நாட்கள் ஒரே ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் தான். ஒன்னே ஒண்ணுதான் சுருக்கமா. அதாவது அண்ணாமலை வந்து 2024 கூட்டணி முடிவுல, அதுக்கு முந்தையே வந்து உள்ளாட்சி தேர்தலே கூட்டணி முறிஞ்சு போச்சு. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. இவர் போய் கேட்டாரு, கெஞ்சினாரு, எனக்கு 1% கூட கொடுங்க அண்ணாமலை. எடப்பாடி ரெஃப்யூஸ் பண்ணாரு. அதையும் சேர்த்து கணக்கில் எடுங்க. நன்றி. கூட்டணி முறிஞ்ச நிலைமையா தானே இருந்தது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது